சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு டேஸ்டியான பிரியாணி. இந்த சீசனுக்கு கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு சிம்பிளாகவும் குயிக்காகவும் ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு பலாக்கொட்டை பிரியாணி பண்ண போகிறோம். இந்த பிரியாணி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். இந்த பலாக்கொட்டை பிரியாணிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். ஜீரக சம்பா அரிசி 300 கிராம், பலாக்கொட்டை ஒரு 15 நம்பர், பெரிய வெங்காயம் 4, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி 2லேருந்து 3, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழம், நெய் 1.5 டேபிள் ஸ்பூன், புதினா 1.5 கப்பு, கொத்தமல்லி 1 கப், பச்சை மிளகா 2லேருந்து 3, கரம் மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கடலெண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 5லேருந்து 6, தயிர் 1 கப், தேங்காய் பால் 1 கப், கல்பாசி, பிரிஞ்சி இலை 2, பட்டை 1.5 இன்ச்சு, ஏலக்காய் 3, கருப்பு ஏலக்காய் 2, கிராம்பு 4, அன்னாசிப்பூ 2, ஜாதி பத்திரி 1 பீஸ், உப்பு. எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு தடவை கழுவுறது நல்லது. இந்த அரிசியை 1க்கு 1.5 கப்பு தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். இது இந்த அரிசியை கழுவியாச்சு. இந்த அரிசி ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாம். இந்த ஜீரக சம்பா ரைஸுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது. ஸோ நான் இந்த ஊற வச்ச தண்ணியை தான் நம்ம வேக வைக்கிறப்ப யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த தண்ணியை கழுவிட்டு வெளியே ஊற வச்ச தண்ணியிலேருந்து கொட்டிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் போயிடும். ஸோ அந்த ஊற வச்ச ரைஸை தண்ணியை தான் நம்ம வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜீரக சம்பா ரைஸுக்கு 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. நான் இங்கே தேங்காய் பாலும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த தேங்காய் பால் மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கப், 300 கிராம்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கப், இந்த மாதிரி கப்பில் 1.5 கப்பு. ஸோ ஆல்மோஸ்ட் 2.25 கப்பு தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு பதிலாக ஒரு 1 கப் தேங்காய் பாலை காம்பன்சேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 1 கப்பு தேங்காய் பால், பேலன்ஸு 2.25 கப்பு தண்ணி. ஸோ 1 ஆல்ரெடி ஊற்றியாச்சு. இங்கே 2, ஒரு 2.25 கப்பு தண்ணி, அவ்வளோதான். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இந்த ஊறுற டைமில் நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வைக்கிறது தான். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். இந்த பிரியாணிக்கு நெய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உங்கள் நெய் வேணும்னா தாராளமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய், கடலெண்ணெய் தான் பெஸ்ட்டு. நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கசப்பு இருக்கும், அது பிரியாணிக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி நெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மொத்தமாக தேவை. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கிறேன். பேலன்ஸ் தான் நம்ம கடைசியாக ஊற்ற போகிறோம். இந்த எண்ணெயும் நெய்யும் சூடாகட்டும். அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் போட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பொருளாக போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த மசாலா பொருள் சொன்னேன் இல்லையா, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, இதெல்லாம் ஒன்றுனா போடலாம். பிரிஞ்சி இலை போடுறேன். பட்டை முடியாக உடச்சி போடுங்க. ரொம்ப ஹார்டாக இருந்தால் கஷ்டம், வேணாம், விட்டுருங்க. இது மாதிரி உடச்சி போடுங்க, அப்போ தான் ஈஸி. அப்புறம் ஜாதி பத்திரி, அன்னாசிப்பூ, பெரிய ஏலக்காய், இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நார்மல் ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் கடைசியில் கல்பாசி. இதை போட்டுட்டு இந்த ஃப்ளேவர் லைட்டாக வர வரைக்கும் இதை வதக்கிடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் வதங்கினா போதும், அதுக்கு மேலே தேவை கிடையாது. இது வதங்கிட்டு இருக்கிறப்ப சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கருஞ்சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம். இது ஒன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ எதையுமே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கருஞ்சீரகம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா நான் ஒரு 3 பச்சை மிளகா நான் நடுவில் கீறி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம காரத்துக்கு அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் போட போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பச்சை மிளகா காரத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை போட்டுட்டு இதெல்லாம் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். கருகை ஊற்றுறாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ இந்த மசாலா பொருள்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெங்காயத்தை நான் மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுடலாம். இந்த வெங்காயம் வதக்கிறது பிரியாணியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெங்காயம் சரியாக வதங்கலைன்னா பிரியாணி இந்த ஃப்ளேவரே நல்லா இருக்காது.
இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதங்கணும். இது முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். நீங்கள் முதலையே போட்டிங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு விழுதுனால கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வெங்காயம் வந்து ஒரு முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை போடணும். நம்ம இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன விஷயம் என்ன, நீங்கள் வதக்கிறதுக்கு சீக்கிரம் அந்த வெங்காயம் வதக்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு வதங்க, சீக்கிரம் வந்து அது ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால்வாசி வதங்கிருச்சு. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லூசண்டாக இருக்குது பாருங்கள். இது ஆல்மோஸ்ட் டன்னு. இதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுதை போட போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ரஃப்லி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இதை போட்டுங்க. இது போட்டதுக்கப்புறம் சீக்கிரம் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். பரபரப்புன்னு சவுண்டு வருது பாருங்கள். அது வந்து இஞ்சி பூண்டு இருக்கிற தண்ணி கொஞ்சம் கரெக்டாக வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள். அந்த டிரான்ஸ்லூசன் ஸ்டேஜ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நம்ம இந்த தக்காளி வந்து நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2-3 தக்காளி, அது சைஸை பொறுத்து உங்களுக்கு. இதை வந்து உள்ளே போட்டுருங்க. இதுவுமே இந்த மசாலா வெங்காயத்தோட பிளெண்ட் ஆகி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் இதை வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் வதக்குங்க. இந்த தக்காளி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பொடியை ஃபுல்லாக போட போகிறோம். மிளகாத்தூள் நான் வந்து காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன். நீங்கள் வந்து நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா அது தகுந்த நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு டேபிள் ஸ்பூன். மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். அப்புறம் மஞ்சத்தூள் கலர் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும் பிரியாணிக்கு. இது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இதோட கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இதை இப்பையும் போடலாம், கடைசியாகவும் போடலாம். இதெல்லாம் போட்டு இதுவுமே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா பவுடர் நம்மலாம் போடலாம் கரெக்டாக ஃப்ரை ஆகி ஒரு தொக்கு மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இது சரியாக ஆகலைன்னா அந்த பிரியாணி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த இடத்துல பலாக்கொட்டை நான் ஒரு 10-15 பலாக்கொட்டையை குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு வச்சுருக்கேன், வேக விட்டுருக்கேன். இது வந்து நல்லா வெந்துருச்சு மாதிரி. கையில் எடுத்தால் அப்படி உடையும். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இந்த பலாக்கொட்டையை அப்படியே உள்ளே போட்டுறோம். நீங்கள் உடச்சி போட்டுறாதீங்க. உடச்சி போட்டிங்கன்னா நம்ம திருப்பி இது வந்து ரைஸ் வேகிறதுக்கு திருப்பி விசில் விட போகிறோம். அதாவது குக்கரில் வச்சு பண்ண போகிறோம். அப்போ வந்து இது மசிஞ்சிரும். அதனால் முழுசாகவே போட்டுருங்க. இதை போட்டுட்டு புதினா வந்து கொத்தமல்லி எவ்வளவோ அதோட இது கொத்தமல்லி 1 பங்குன்னா புதினா 1.5 பங்கு. ஸோ கொத்தமல்லி நம்ம உள்ளே போட போகிறோம். அதே மாதிரி புதினா வந்து இலையை மட்டும் போட்டுங்க, காம்பு போடாதீங்க. ஸோ இது வந்து ஒரு 1.5 பங்கு. இதை போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக வதங்கிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்றதை சொல்கிறேன். இப்போ இந்த கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து தயிர் வந்து ஓரளவுக்கு ரொம்ப புளிச்ச தயிர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு 1 கப்பு. இதையும் போடுறோம். இந்த தயிரோட டேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு. பிரியாணியில் ஜென்ரலாக எல்லோரும் தப்பு பண்ணுறது இந்த உப்பில் தான். உப்பு எப்படின்னா இந்த கிரேவி டேஸ்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கும். ஒரு 20% தூக்கலாக இருக்கும். அதுதான் வந்து அளவு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தயவுசெய்து உப்பு போடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்காமலாம் எக்ஸ்பர்ட்ஸ் போடுவாங்க. பட் நமக்கு வந்து அதெல்லாம் ரிஸ்க்கு. ஸோ அதில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு
உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு 20 to 25% அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தயிர் போட்டு இந்த மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. உப்பும் போட்டாச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்குது. அந்த இதுதான் தேவை நமக்கு. இந்த அரிசி ஆக்சுவலாக நான் முந்திரி பருப்பு சொன்னேன், முந்திரி பருப்பு போட மறந்துட்டேன். இது முதலையே போட்டிருக்கணும். நம்ம அந்த மசாலாலாம் போடுறோம் இல்லையா, அப்போயே முந்திரி பருப்பு போட்டுக்கணும். நான் டோட்டலாக மறந்துட்டேன். இப்போ போட்டால் நல்லா இருக்காது. தனியாக வேணால் வறுத்து போடலாம். பட் நம்ம இந்த வீடியோக்கு முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் முந்திரி பருப்பை நெய் வறுக்கிறோம் இல்லையா, அந்த ஏலக்காய் மசாலா அப்போயே முந்திரி பருப்பை போட்டுருங்க. இப்போ நம்ம அந்த அரிசியை வந்து தண்ணியிலையும் தேங்காய் பாலையும் ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதையும் உள்ளே போட்டுடலாம். நம்ம ஊற வச்சு அதே தண்ணி தான் உள்ளே போடுறோம். தனியாக நம்ம தண்ணி போடல. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப முக்கியம். இதை போட்டதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் எதுக்குன்னா இந்த சாதம் வந்து உடையாமல் இருக்கிறது தான் மெயினாக. அதுக்கு தான் போடுறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம புளிப்பு தயிர் இருக்குது, தக்காளி இருக்குது. ஸோ புளிப்புக்காக லைட்டாக இதில் புளிப்பு வரும். பட் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த சாதம் உடையாமல் இருக்கும். அதுக்கு தான். ஸோ லைட்டாக எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 மூடி, சின்ன எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் உள்ளே பிரிஞ்சு விட்ருங்க. இந்த கொட்டை தான், அது ஜாகிரதையாக இருங்க. எலுமிச்சம்பழம் பீரப்போ கொட்டி எடுத்துங்க. தனியாக கூட நீங்கள் ஸ்வீஸ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா ஒரு உப்பு செக் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குக்கரை விட்டுட்டு அதாவது ஒரு 3 to 4 விசில் இதை விட போகிறோம். அவ்வளோதான். இதோட ஸ்டீம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் வெயிட்டை போடுங்க. முதலே வெயிட்டை போட்டுறாதீங்க. இப்போ இந்த பிரியாணி வந்து 3 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணி வச்சு விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முதலே எடுத்துடாதீங்க, குழஞ்சிரும். ஓப்பன் பண்ணி இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, ஓப்பன் பண்ணுறப்பே செம ஸ்மெல்லு, சூப்பராக இருக்குது. பிரியாணியுமே கரெக்டாக வந்திருக்கு. நார்மலாக என்னென்னா இந்த ஜீரக சம்பா பிரியாணி வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணி மாதிரி உதுராக இருக்காது. கொஞ்சம் வந்து ஒட்டிட்டு தான் இருக்கும். ஆனால் அது கரெக்டாக வெந்திருக்கும். ஸோ இதுவுமே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம இது வந்து இப்போயே சாப்பிடும் போல் இருக்குது. நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்றதை சொல்லலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த டேஸ்டியான பலாக்கொட்டை பிரியாணி ரெடி. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரைத்தா பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய் வச்சு ரைத்தா பண்ணியிருக்கேன். இந்த வெள்ளரிக்காய் ரைத்தாவும் இந்த பலாக்கொட்டை பிரியாணி செம காம்பினேஷன், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஜென்ரலி இந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து நம்ம சேனல் நான் தான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் அனந்த் வேதரான் சார் வந்து டேஸ்ட் பண்ணார். நம்ம வந்து கொள்ளுப்பொடி பண்ணோம், அதை டேஸ்ட் பண்ணார். இப்போ அதே மாதிரி இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இந்த கெஸ்ட் வந்து என்னோடய ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்டு மிஸ்டர் சுரேஷ். வாங்க வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். சுரேஷ் வந்து என்னோட பிரதர்-இன்-லா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். பலாக்கொட்டையா? ஆமாம், பலாக்கொட்டையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி. இருங்க, நான் எடுத்து உங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுக்குறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இது இப்படியே சாப்பிட்டீங்கன்னா வேலைக்கு ஆகுது. இந்த இந்த வெள்ளரிக்காய் ரைத்தாவோட சாப்பிடணும். அதுதான் இதில் வந்து ஹைலைட்டு. இருங்க, நீங்கள் ஸ்பூனில் சாப்பிட்றதோட பெஸ்ட்டு கையில் சாப்பிடுங்க. அப்போ தான் இதை நீங்கள் வந்து கரெக்டான ஃப்ளேவர் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, ட்ரை பண்ணிடலாம். இவர் வந்து பல இடத்துக்கு போய் சாப்பிடுவார். ஒரு பெரிய ஃபுட்டின்னு சொல்லலாம். குட், சூப்பராக இருக்கு பிரதர். அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. பலாக்கொட்டை வெந்த விதம் சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மைல்டாக, ஓகே, அப்படியே ஃபீல் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்குது. சூப்பர், தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். செமையாக இருக்குது. தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டேஸ்ட் பார்த்து கமெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். இந்த ஃப்ளேவர் வந்து அவர் சொன்ன மாதிரி பயங்கர டெம்டிங்காக இருக்குது. இதை நானும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். நான் இந்த பலாக்கொட்டையோடு சேர்த்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்.
இந்த பிரியாணியோட ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அது நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இந்த பலாக்கொட்டையை சாப்பிட்றப்ப அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. இந்த பிரியாணி ஃப்ளேவரும் இந்த பலாக்கொட்டையை மிக்ஸ் ஆகிறப்ப ஒரு அற்புதமான ஃப்ளேவர், ஒரு பாம்னே சொல்லலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ரைத்தோட சாப்பிட்ற கண்டிப்பாக இருக்கும், நான் சாப்பிட்றேன். இதே மாதிரி நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சமைங்க. அவங்க ஹெல்த்தியாக சமைங்க, அது ரொம்ப முக்கியம். என்ஜாய் பண்ணி ஹெல்த்தியாக சமைங்க, ஹாப்பியாக சாப்பிடுங்க. இப்போ நான் இதை சாப்பிட்றேன்.